வணக்கம், இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ். நான் உங்கள் மயூரன். கிளிநொச்சி டவுனுக்குள்ள ஒரு காணி விற்பனைக்காக வந்திருக்கு. அதாவது கிளிநொச்சி கிளிநகர் என்று சொல்ற பகுதியில 8 பிறப்பு காணி கல்யாண மண்டபம் கட்டி குறையான நிலையில விற்பனைக்காக வந்திருக்கு. இது தொடர்பான முழுமையான விவரமாக இந்த காணொளி அமைய இருக்கிறது. இந்த காணொளிக்குள்ள போறதுக்கு முதல்ல மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தினை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் போடுகின்ற அனைத்து காணொளிகளும் உங்களை சேரும். கீழே பார்த்தோம்னு சொன்னால் கீழ்த்தளம் முழுமையாக அறையும் சமையலறையுமாக அமைந்திருக்குது. இதுக்கு மேல் தளம் கல்யாண மண்டபமாக காணப்படுது. அதுக்கு மேல நீங்கள் அதற்கு மேலேயும் கல்யாண மண்டபம் கட்டுவதற்கான கொழுவல் எல்லாமே விடப்பட்ட நிலையில இருக்குது. முழுமையாக நாங்கள் ஏறி அனைத்தையுமே பொறுமையாக பார்வையிடுவோம். நீங்களும் பார்வையிடுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு இந்த காணியினுடைய விலையினுடைய தன்மை, இந்த காணியினுடைய முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கு அது உங்களுக்கு உறுதுணையாக அமையும். நிலத்துக்கு முழுமையாகவே மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு. கீழ் நிலத்துக்கு அறைகள், விராந்த, மெயின், முன்கோள் எல்லாமே முழுமையாக மாபிள் பதிக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இதுக்குள்ளே இருக்கிற அறைகளை ஒவ்வொன்றாக போய் உள்ளே பார்வையிடுவோம். இதுல 2 அறைகள் பூட்டிய நிலையில இருக்குது. அது வேற ஆக்கள் இருக்கிறதுனால பூட்டி இருக்குது. மற்ற எஞ்சிய அறைகளை நாங்க பார்வையிடுவோம். இது இதுல ஒரு அறை இருக்குது. இதுக்கு நிலம் சீமேந்தாட்டான் இருக்குது. மேலையும் பாத்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக எல்லாமே பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கு. இதுல பார்வையிடும் பொழுது தெரியும். கட்டடம் நிறைய காலம் பயன்படுத்தப்படவில்லை. கட்டி குறை வேலையிலேயே இதை நிப்பாட்டிட்டு இருந்த உரிமையாளர் பிறகு விற்பனை செய்வதற்காக மேற்கொண்டு வேலைகள் செய்யவில்லை. இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் எல் வடிவ அறை ஒரு ரூம் எல் வடிவத்துல கட்டப்பட்டிருக்குது. அடுத்த அறையை நாங்கள் போய் பார்வையிடுவோம். இதுக்குள்ளால போனோம் என்று சொன்னால் அப்படியே சுற்றி 3-4 அறை உள்ளே அமைந்திருக்கிறது. நான் இதிலே நீங்கள் தொடர்ச்சியாக பார்வையிடுங்கள். மேலே பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித ஊத்தையும் பெறலாம் இருக்கு. அதாவது புதிதாக கட்டப்பட்ட கட்டிடம் அவசர நிலையால உரிமையாளர் விற்பனை செய்கிறார். மற்றபடி கட்டிடம் எல்லாம் புதுசாகவே இருக்கு. இந்த பகுதியில தான் சமையல் அறையும் இருக்குது. இதுல பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவுள் எல்லாம் சிங் தட்டுக்கு பதிக்கப்பட்டிருக்குது. மாவுள் இந்த சமையல் அறையெல்லாம் ஒரு முறை கூட பயன்படுத்தாமல் அப்படியே புதுசாக இருக்குது. நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு புது ஒரு கட்டிடமாக அமைந்த ஒரு கட்டிடம் விற்பனைக்காக வந்திருக்குது. எஞ்சிய வேலை திட்டங்களை நீங்கள் நிறைவு செய்து கொண்டால் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு இடத்துல இந்த காணி அமைந்திருக்கு. அதாவது இந்த இடத்துல கல்யாண மண்டபம் நீங்கள் நிறைவு செய்து இந்த கல்யாண மண்டபத்தை நீங்கள் இயக்குவீர்களாக இருந்தால் உங்களுக்கு பெரிய ஒரு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு இடமாக இது அமைந்திருக்கு. அதாவது டிப்போ சந்தியில இருந்து 400 மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைஞ்சிருக்குது. 3 பாதைகள் இந்த காணிக்கு அமைந்திருக்கு. அதாவது எங்களுடைய டிப்போ சந்தியில இருந்து ரத்தினபுரம் போற பாதையில ஒரு 400 மீட்டர்ல இந்த காணி அமைஞ்சிருக்கு. அதே நேரம் கோட்ஸுக்கு பக்கத்தாலையும் போகலாம். அதை விட இன்னும் ஒரு பாதை இருக்குது. பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற பாதை. அதுவும் என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு துண்டு வேலை செய்ய வேண்டி இருக்குது. அந்த பாதையும் போடுபடுமா இருந்தால் 3 பாதைகளை கொண்ட ஒரு காணியாகவும் இது அமைஞ்சிருக்கு. இது மேல கல்யாண மண்டபம் இருக்கிறதுனால இந்த கீழ் அறைகள் இப்ப மேக்கப் அறை, ஸ்டோர் அறை, சமையல் அறை, சாப்பாட்டு ரூம் இவ்வாறு எல்லாமே பிரிக்கப்பட்ட நிலையில இருக்குது. நீங்கள் நேரடியாக பார்வையிடும் பொழுது அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும். இது தவிர நாங்கள் மேல் தளமும் போய் அடுத்ததாக பார்வையிடுவோம். இந்த அறைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமுக்கு எல்லாமே இடமிடப்பட்டிருக்கு. சில வேலைகள் நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டி இருக்குது. ஜன்னல் கதவுகள் எல்லாம் கீழ்த்தளங்களுக்கு போடப்பட்டிருக்குது. நாங்கள் மேற்கொண்டு அடுத்தடுத்த விவரங்களையும் பார்வையிடுவோம். மேல் தளத்துக்கு 2 கரையாலையும் போகலாம். இந்த பக்கத்தாலையும் படியில ஏறி மேலே போகலாம், மற்ற பக்கத்தாலையும் போகலாம். நாங்கள் இப்பொழுது இந்த பக்கத்தால ஏறி பார்ப்போம். அப்புறம் அந்த பக்கத்தாலையும் பார்ப்போம். இந்த பக்கத்தால ஏறி நாங்கள் மேல்தளத்தை பார்வையிடுவோம். அப்புறம் அந்த பக்கத்தால முழுமையாக நாங்கள் பார்வையிடுவோம். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான்
கல்யாண மண்டபமாக இருக்குது. நாங்கள் இப்போ மற்ற பக்கத்தாலையும் வந்துட்டேன். நான் இந்த மற்ற பக்கத்தால் உங்களுக்கு கொண்டு போய் வடிவாக மேலே காண்பிக்கிறேன் முழுமையாக. இந்த பக்கத்தால் வந்து பார்வையிட்டோம் என்று சொன்னால் இதில் பார்த்தீங்களன்னு சொன்னால் நீளமான ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. இதில் அங்காள பக்கம் நாய் கட்டி நின்றதால நான் போகலாம் போட்டு நீங்கள் நேரடியாக வரும் பொழுது முழுமையாக வந்து பார்வையிடுங்கள். நல்ல நீள மண்டபமாக இது அமைஞ்சிருக்குது. இந்த மண்டபத்தினுடைய அளவுகள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த கட்டிடத்தினுடைய அளவாக 115 அடி நீளமும் 40 அடி அகலமாகவும் அமைந்திருக்குது. இதற்கு மேலையும் வந்து இது கான்கிரீட் போடப்பட்டு இதற்கு மேலேயும் ஒரு தளம் கான்கிரீட் போடப்பட்டிருக்கு. நாங்கள் இப்பொழுது அந்த தளத்தையும் போய் பார்வையிடுவோம். இந்த திருமண மண்டபத்தை நீங்கள் முழுமையாக வேலையை நிறைவு செய்து கொள்வீர்களாக இருந்தால் உங்களுக்கு வருமானம் ஈட்டித்தரக்கூடிய ஒரு இடத்துல இது அமைந்திருக்கிறது. நாங்கள் இப்பொழுது மேல் மாடிக்கு சென்று மேல் தளத்தையும் பார்வையிடுவோம். மேல் தளத்தில இருந்து பார்க்கும் பொழுது பின்னுக்கு வந்து குளம் காணப்படுது. நல்ல ஒரு வியூவில் இந்த காணி வந்து அமைஞ்சு மேல் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேல் தளத்திலையும் கொழுவல் எல்லாமே விடப்பட்டிருக்குது. இதில் நீங்கள் பார்வையிடும் பொழுது காணக்கூடியதாக இருக்கும். உறுதியாக கான்கிரீட் எல்லாம் போடப்பட்டிருக்குது. நீங்கள் நேரடியாக வந்து அதனுடைய தன்மைகள் மேலதிக விவரங்கள் தொடர்பாக எல்லாம் அறிந்து கொள்ள முடியும். சரியாக கோட்ஸுக்கு கிளிநொச்சி கோட்ஸுக்கு நேராக பின்னுக்கு இந்த காணி வருகுது. இந்த காணிக்கு 3 பாதைகள் இருக்குது. அது தவிர நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கிளிநொச்சி டிப்போ சந்தியிலிருந்து 400 மீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால இந்த லொக்கேஷனை தொடர்பாக நீங்கள் எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. கட்டாயம் வருமானத்தை ஈட்டித்தரக்கூடிய கிளிநொச்சி டவுனுக்குள்ள திருமண மண்டபம் கட்டினால் அதனுடைய வியாபார தன்மை அதிகரித்த இடத்துல தான் இது வந்து அமைஞ்சிருக்குது. நீங்கள் நம்பிக்கையாக இந்த காணியை வாங்கி கொள்ள முடியும். இதிலே நான் உரிமையாளர் இலக்கம் என்று 2 இலக்கங்கள் கொடுத்திருக்கிறேன். அந்த 2 இலக்கங்களுக்கும் கதைச்சு பேசி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நேரடியாக சென்று பார்வையிடுங்கள், கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குது. மற்றது மேற்கொண்டு ஆபணம் தொடர்பாக எல்லாம் நீங்கள் நேரடியாக உரிமையாளரோட கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இந்த காணிக்குள்ள 2 கட்டுக்கிணறு இருக்குது. இந்த 2 கட்டுக்கிணறுமே வத்தாத ஒரு நீரூற்றை கொண்டிருக்குது. இது ஒரு சிறிய கட்டுக்கிணறாக இருக்குது. இதற்கு அடுத்ததாக இந்த பாதை வழியிலேயே வந்து இன்னும் ஒரு பெரிய கட்டுக்கிணறு இருக்குது. நாங்கள் இப்போ அடுத்ததாக அந்த பெரிய கட்டுக்கிணறையும் பார்வையிடுவோம். இந்த காணிக்கு உங்களுடைய பெரிய ஒரு திருமண மண்டபத்துக்கு தேவையான தண்ணியை நீங்கள் இதில் இருந்து பெற்றுக்கொள்ளலாம். இது ஒரு குடிதண்ணீர் கிணறாகவும் அமைஞ்சிருக்குது. நல்ல நீர் தண்ணி இது. இதனால் நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்கு முழுமையாக பயன்படுத்தி கொள்ள முடியும். எந்த ஒரு அருங்கோடைக்கும் இந்த கிணறு வற்றியதில்லை என்று உரிமையாளர் கூறியிருக்கிறார். அதனால் உங்களுக்கு தண்ணி தொடர்பாக எந்த ஒரு ஐயமும் கொள்ள தேவையில்லை. இந்த காணி வந்து சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 திசையும் மதிலாகத்தான் காணப்படுது. நாங்கள் இப்பொழுது இந்த காணியினுடைய பின்பகுதியில் வெறும் காணி அமைஞ்சிருக்கு. இப்பொழுது நாங்கள் அதை போய் பார்வையிடுவோம். 8 பிறப்பு காணியில் கட்டிடம் போக எஞ்சிய பகுதிகள் பின்பகுதியில் இருக்குது. வெறுமையான பகுதி நிறைய இருக்குது. நீங்கள் ஒரு திருமண மண்டபத்தை இந்த திருமண மண்டபத்தை வேலையை நிறைவு செய்து கொள்வீர்களாக இருந்தால் இதில் பின்னுக்கு நீங்கள் வேறு பிளான்களையும் இதில் செய்து கொள்ளலாம். அதாவது நீங்கள் வேறு எதுவும் ஒன்று கட்டுவதாக இருந்தாலும் கட்டிடங்களும் கட்டிக்கொள்ளலாம். அதே நேரம் இதை ஒரு சிறுவர் பூங்கா மாதிரி செய்து சிறுவர்கள் இங்கே வர்றவர்கள் விளையாடுவதற்கு அவ்வாறு திருமண மண்டபம் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், சில திருமண மண்டபங்களில் ஸ்விம்மிங் பூல் எல்லாமே இருக்கும். அவ்வாறு நீங்கள் வேறு வேறு பிளான்களையும் இதில் செய்து கொள்ளக்கூடிய ஒரு காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. இந்த காணியினுடைய விலை வந்து 5.5 கோடி ரூபாய் என்பது உரிமையாளரால் கூறப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் கதைக்கு பேசி எடுத்துக்கொள்ளலாம். உரிமையாளர் இலக்கம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு நேரடியாக நீங்கள் கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளலாம். இந்த பில்டிங் கட்டிட
செலவுகளை எல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு பார்வையிடும் பொழுது கட்டுக்கிணறு சுத்தி மதில் 2 கட்டுக்கிணறு இருக்குது. அது தவிர வந்து இந்த கட்டிடங்கள் முழுமையான வேலை திட்டங்களை நீங்கள் ஒரு எஸ்டிமேட் போட்டு பார்வையிடுங்கள். நேரடியாக உரிமையாளரோடு கதைச்சு பேசி நீங்கள் அந்த பெறுமதி இந்த பெறுமதியோடு ஒப்பிட்டு போகிறதா என்பதெல்லாம் கணித்து உங்களுடைய தீர்மானத்தை எடுத்து நீங்கள் மேற்கொண்டு உரிமையாளரோட கதைச்சு பேசி ஒரு நல்ல விலைக்கு நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் இறுதியும் உறுதியுமான விலை என்று அல்ல. உரிமையாளரோடு கதைச்சு பேசி குறைத்து எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த காணியில் அமைஞ்சிருக்குது. நல்ல ஒரு உரிமையாளர், நீங்கள் நேரடியாக சென்று உரிமையாளரோடு கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி உறவுகளே. மறக்காமல் என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் நேரடியாக மேற்கொண்டு அனைத்து விவரங்களையும் உரிமையாளரோடு கதைத்து கொள்ளும் சந்தர்ப்பம் இந்த காணிக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மேற்கொண்டு நேரடியாக கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி. அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்.